ஒரு அழகான நகரத்தில் பணக்கார குடும்பம் வசித்து வந்தது. அந்த வீட்டில் குறும்புக்கார மகள் அபியும் அவளின் தாயார் மாயாவும் வசித்து வந்தார்கள். இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். மாயாவும் அபியும் விடுமுறைக்கு காட்டுக்கு செல்வதாக முடிவெடுத்தனர். அதற்காக உணவுகளை தயார் செய்தனர். அபியும் மாயாவும் காரில் அந்த அடர்ந்த காட்டிற்கு சென்றனர். அதன் வாசல் கதவு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த காடு மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது. அங்கு விலங்குகள் மற்றும் பறவைகள் எல்லாம் துள்ளி குதித்து விளையாட்டு கொண்டு இருந்தது. அபியும் மாயாவும் மெல்ல காட்டின் அழகை ரசித்தபடி காட்டிற்குள் நடந்து சென்றனர். மாயாவும் அபியும் நீரேடை அருகில் அமர்ந்து உணவுகளை உண்டனர். அங்கு இருந்த வண்ணத்து பூச்சியை கண்டு அபி அதை பிடித்து தருமாறு கேட்டாள். அபியும் மாயாவும் வண்ணத்து பூச்சியை பிடித்து விளையாடினார்கள். அபி ஒரு வண்ணத்து பூச்சி பின்தொடர்ந்து சென்று வழியை மறந்துவிட்டாள். அபி பிறகு அவள் வழி தெரியாமல் காட்டிற்குள் சென்றாள். மாயாவும் அபி எங்கே இருக்கிறாள் என தேடினாள். அங்கு சிறுத்தையின் சத்தம் கேட்டு பயந்தாள். காட்டில் ஒரு குரங்கை பார்த்தாள். அந்த குரங்கு அவளிடம் வந்து பேசியது. அவள் அந்த குரங்கிடம் நான் வழி மாறி வந்ததாக கூறினார். அதற்கு அந்த குரங்கு, வா, இந்த காட்டை நான் உன்னிடம் சுற்றி காண்பிக்கின்றேன். முதலில் அருகிலுள்ள ஓடைக்கு சென்றனர். பிறகு அங்குள்ள மரப்பாலத்தின் வழியாக சென்றனர். நரிக்கூட்டத்தை முதன்முறையாக அந்த அபி பார்த்தாள். அதனுடன் விளையாடினாள். அங்கு துள்ளி குதிக்கும் பறவைகளையும் இருவரும் பார்த்தனர். அதனுடைய முயல் நண்பனிடம் கூட்டிச் சென்று நிறைய முயல்கள் விளையாடினது. அந்த குரங்கு அதன் குடும்பத்தை அதிக இடம் காமித்தது. அபிக்கு அந்த குரங்குகள் மிகவும் பிடித்தது. அங்கு தூங்கிக் கொண்டிருந்த யானையை அபியிடம் காண்பித்தது அந்த குரங்கு. ஆனால் அபி எனக்கு முழித்துக் கொண்டிருக்கும் ஏனையை காண்பி என கூறினாள். அருகில் உள்ள நடந்து சென்ற யானையை அபியிடம் காண்பி மரப்பாலத்தின் வழியாக சென்று அங்குள்ள பெரிய மலையை கண்டு பார்த்து ரசித்தனர். அபியை கண்ட மாயா அபியிடம் ஓடி வந்தாள். அபியும் மாயாவும் குரங்கு நண்பனுக்கு நன்றி கூறி வீட்டிற்கு சென்றனர். அபி மாயாவிடம் காரில் செல்லும் பொழுது அவள் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தாள் என அவரது அம்மாவிடம் கூறி சந்தோஷப்பட்டாள். மேலும் இது போன்ற கதைகள் பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.